சரி, இப்ப இவ்ளோ குழப்பம் நடந்துட்டு இருக்கு சார். அரசியலுக்கெல்லாம் வரலாற்றுல நம்ம பார்த்ததே கிடையாது. எலக்ஷன் பார்த்தா ஒரு குழப்பமான ஒரு இடத்துல போய் நிக்குது. நடுவுல விஜய் அவர்கள் வேற வந்திருக்கிறாரு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்திருக்காரு. வந்திருக்காரு. வேற என்ன பண்ணியிருக்காரு? ஆ. அத தவிர அவர் என்ன பண்ணியிருக்காரு? விஜய் வந்திருக்கிறார். எஸ் வந்திருக்காரு. என்ன பண்ணாரு? எலெக்ஷன் நின்னு இருக்காரா? தேர்தல் நடத்தியிருக்காரா? எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? ம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து போராட்டங்கள் நடத்தி மக்கள் அப்படி இது பண்ணிட்டு போயிருக்காரா? என்ன பண்ணாரு? இன்னைக்கு வரல அவருடைய கொள்கை என்ன? ம். யார் அவருடைய விரோதி? யாருக்கு ம். எகென்ஸ்டா நிக்கிறாரு? ம். ஒரு நாள் கேட்டா கொள்கை விரோதி அவன், இந்த விரோதி இவன். யார் உன்னுடைய விரோதி? யாருகிட்ட சண்டைக்கு போற? லைட்ட ஒண்ணு போட்டுக்கிட்டு அந்த லைட்ல வர்ற வெளிச்சத்துல வர்ற நிழலோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷேடோ ஃபைட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ம். இன்னைக்கு வரல அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு நமக்கு தெரியலையே. 24 மாசம் ஆச்சு. அதுல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பயந்து போய் ஒரு 6 மாசம் வெளியவே வரல. அப்பப்போ வர்றாரு, காட்சி கொடுக்குறாரு, ஒரு கூட்டத்தை நடத்த காணாம போயிடுறாரு. உடனே நீங்க இப்ப கூட்டத்தில் பல கோடி பேர்கள் சந்திர மண்டலத்தில் வந்தார்கள், சூரிய கிரகத்தில் வந்தார்கள். வந்தது தானே சார் சொல்றாங்க. இதெல்லாம் ஆ. இப்ப இன்னைக்கு யாருக்கு கூட்டம் வரல? ம். சொல்லுங்க பார்க்கலாம். தேமுதிக இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அம்மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டுச்சு. எத்தனை லட்சம் பேர் வந்து நின்னாங்க பாத்தீங்கல்ல? அரசியல்ல இருக்காங்களா இல்லையான்னு சந்தேகத்துல அப்ப கூட்டம் யாருக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் சரி. ஆ. அதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கடைசியா ஸ்டாலின் போட்டார நிர்வாகிகள் கூட்டம். பாத்தீங்கல்ல விருதுநகர்ல போட்டது. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல போறீங்க? ம். தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக சர்வசாதாரணமா ஜெயிச்சிரும். 2026 திமுக தான். எந்த தேர்தல் நேர்மையாக நடந்தால். எப்படி நேர்மையா நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? நடக்காதுங்கிறது அப்போ பீகார்லயும் மகாராஷ்டிராவிலையும் பார்த்துட்டோம். பீகார், மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டுல அப்படி பண்ண முடியுமா சார்? 23% ஆ. எதிர்கட்சிகள், ஆ. 20% என்டிஏ கூட்டணி. 23% வாங்கின எதிர்கட்சி கூட்டணிக்கு 45 சீட்டு. 20% 3% குறைச்சலா வாங்கின பாஜகவுக்கு 200 சீட்டு. இதுதான் தேர்தல் ஆணையம். தேர்தல் நேர்மையாக நடந்தால் மறுபடியும் 2026லும் டிஎம்கே தான் வரும். அது மாத்திரம் இல்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியிலும் ஒரு இடத்தில் கூட பாஜக கூட்டணி ஜெயிக்காது. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம்.